நான் அந்த காவல்துறை வந்து இன்னும் மு.க. ஸ்டாலின் சார் சிஎம்மா இருக்கும் பொழுது என்ன யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்களோ அவங்களே தான் கண்டினியூ ஆகிறாங்க. சேம் அதே தான், அதே டிஜிபி, அதே போலீஸ் கமிஷனர், அதே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. அப்ப சுழற்சி அடிப்படையில் மாற்றக்கூடியது ஒரு இயற்கையாவே நடக்கும். இன்னும் தமிழ்நாட்டில் அது நடக்கல. அதை நாளைக்கு நாங்க வந்து கடுமையா வலியுறுத்துவோம். இந்த கொளத்தூர்ல இந்நேரம் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இந்நேரம் நடந்திருக்கும். அங்க நான் ஸ்பாட்ல இருந்தேன், நான் அந்த வேன்குள்ள இருந்தேன். உடனடியா தலைவர் வந்து சொன்னாரு, இல்ல இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த குறுகிய சாலையில மக்கள் வந்து 10,000 பேர் இல்ல 500 பேர் இருக்க ஒரு 2,000 பேர் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 15,000-20,000 பேர் நிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்புறது மக்கள் பாதுகாப்புக்கு நல்லதுன்னு தலைவர் அந்த ஸ்பாட்லயே முடிவு எடுத்தாரு. அதை தான் நாங்க வந்து இம்மிடியட்டா முடிச்சுட்டு நாங்க வந்து அவர் வீட்டுக்கு போனாரு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்தா தமிழ்நாடு முழுசும் பிரச்சாரம் பண்றதுல பல்வேறு சிக்கல்கள் வரும். இதை கடுமையாக நாங்கள் வந்து நாளைக்கு வந்து முறையிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க இன்னைக்கும் அந்த பதவியில் உட்கார்ந்துட்டு அந்த விசுவாசம் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல காமிக்காம இன்னைக்கும் அந்த வீட்டுக்கு தான் அவர் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். இப்ப கண்டிப்பா தன்னுடைய தொகுதிக்கு வரக்கூடாதுன்னு அவர் வந்து தன்னுடைய தொகுதி அவருக்கு வந்து தெரியும். இன்னைக்கு அவர் ரோட் ஷோ பண்ணாரு, எந்த மக்கள் சக்திவாக்கும் இல்லை. நீங்களே பார்த்திருப்பீங்க வீடியோல. ஒரு 20 பவுன்சர் சுத்தி இருக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் மட்டும்தான் இருக்க, மக்கள் கிடையாது. ஆனால் ஒரு மக்கள் சக்தி வாய்ந்ததா ஒரு தலைவர் வரும்பொழுது அவர் உள்ள விடக்கூடாது. எப்பயுமே காம்படிஷன்ல தனியா நின்று யாருமே காம்படிஷன் இல்லாம ஜெயிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு காம்படிஷன் வரும்போது அந்த போட்டியே வரக்கூடாது, தொகுதிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையை வந்து அவர் பாட்டு எந்த வித வேலை செய்ய விடாம நிப்பாட்டி இருக்கிறாரு. அதுதான் நீங்களே இன்னைக்கு வீடியோ நீங்க தான் ப்ரூஃப். ஏன்னா எல்லா மீடியாவும் கூட சேர்ந்தே வந்தாங்க, வேன் பின்னாடியே வந்தாங்க, வேன் முன்னாடியே வந்தாங்க. பெரம்பூர்ல எந்த அளவுக்கு காவல்துறை ஒரு பக்காவா பிளான் பண்ணி அந்த பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அன்னைக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு பெரம்பூர்ல நாங்க எந்த கட்சிக்காரங்களும் கூப்பிடவே இல்லை. நீங்க மாவட்ட செயலாளர் கேளுங்க, எந்த விதமான கட்சிக்காரங்களும் நாங்க அழைக்கவே இல்லை. இயற்கையா அந்த மக்கள் கூட்டம் தான் வந்தாரு, பேசினாரு, கிளம்பிட்டார். ஏன்னா எங்களுடைய பிரச்சாரம்ங்கிறது அவர் வந்து அந்த தொகுதியில் நின்று அந்த மக்கள் கிட்ட பேசி கூட்டத்தை கூட்டணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நின்று பேசி லைவ்ல டிவியில பார்த்தாலே மக்கள் போதுங்கிறத எங்களோட அழைப்பை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கும். மித்தவங்க மாதிரி மித்த கட்சி மாதிரி மக்களை ஆர்கனைஸ் பண்ணி வண்டியில கூட்டிட்டு வந்து நிக்க வேண்டிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அமைதியான முறையில் அந்த தொகுதியில மக்கள் கடமையாற்ற எங்க தலைவர் வரும்பொழுது ஒரு 20 நிமிஷம் அவர் பேசக்கூடிய பேச்சு மக்கள் கிட்ட டிவி வழியாகவும் சோசியல் மீடியா வழியாகவும் யூடியூப் மூலியம் வந்தாலே போதும்னு நினைச்சுதான் நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால கட்சிக்காரர்களோ மாவட்ட செயலர்களோ இந்த கூட்டத்தை கூட்டிட்டு வர பழக்கம் எங்களுக்கு இயற்கையா கிடையாது. ரெண்டாவது, இவர் வெளியே வந்தா என்ன மாதிரி மக்கள் கூட்டம் வரும்னு ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்திருக்கு. அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு தெரியாதா பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் போறதுக்குள்ள என்ன மாதிரி சாலைகள் இருக்கு, எந்தெந்த ரோட பிளாக் பண்ணும் அப்படிங்கிறது ஏன் கொளத்தூர்ல இருக்க காவல்துறைக்கு மட்டும் தெரியல? இதுதான் சூழ்ச்சிங்கிறேன். இன்னைக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா உடனே திருப்பி வந்து விஜய் வந்து கொலை செஞ்சுட்டாரு, அவருக்கு வந்து வழி நடத்தல, கட்சி நடத்தல. காவல்துறை இன்றைக்கும் அவர் போட்ட கமிஷனர் தான், அவர் போட்ட கமிஷனர் தான் இருக்கிறார். எங்களுக்கு அவர் மேல வந்து எப்பயுமே ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப தேர்தல் கமிஷன் மாத்தணும்னு கேட்கிறோம். நாளைக்கு கண்டிப்பா அது முறையிடும் தான் நான் பதிவு பண்றேன். தொடர்ச்சியா வந்து எதிர்கட்சிகள் வந்து யாருமே சொல்லல இது போல குற்றச்சாட்டு. டிவிக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் தரல, சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்ல, தேர்தல் அதிகாரிகள் சரியா இல்ல, காவல்துறை சரியா இல்ல, தொடர்ச்சியா அதிகாரிகள் மேல புகார் சொல்றதுக்கான காரணங்கள் என்ன? மக்கள் அதுதான் சொல்றேன். நீங்க உங்களுடைய மீடியாவே எங்களை வந்து டெய்லி ஃபாலோ பண்றீங்க. மித்த கட்சி கூட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றது, காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றது, ஒரு எழுச்சியான கூட்டங்கிறது ஒரு இடத்துல 10,000 பேர் நிக்கணும்னா அங்க 50,000 பேர் எழுச்சியா வந்தாங்கன்னா அந்த ரோட பிளாக் பண்ணி ஒரு இடம் ஃபில் ஆயிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ரோட்ல 10,000 பேர் தான் நிக்க முடியும் அப்படின்னா 10,000 பேருக்கு மேல ரோட பிளாக் பண்ணி அவங்களை டைவர்ட் பண்ணி விடணும். அதை வந்து நாங்க செய்ய முடியாது. நாங்க என்ன செய்ய முடியும்னா யாருமே கூப்பிடுறது இல்லை. நாங்க வந்து மித்த கட்சிக்காரங்களாம் பக்கத்து தொகுதியில கூட்டிட்டு வராங்க, 300 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. நீங்க அதிமுக கட்சியா இருக்கட்டும், திமுக கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே காசு கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. இயற்கையா எழுச்சியா யாரும் ஓடி வந்து எந்த தலைவர்களுடைய பேச்சையும் கேட்கறதுக்கு இன்னைக்கு இல்ல. இன்றைக்கு வரக்கூடிய எழுச்சி உங்களுடைய மீடியா, எல்லா மீடியாவும் ஏன் வந்து தலைவருடைய லைவ் வந்து டெலிகாஸ்ட் பண்றீங்க? ஏன்னா இது இயற்கையா வந்து மக்களுடைய ஒரு கூட்டம் வராங்க பாக்குறதுக்கு, அவங்களுக்கு பேசுறது கேட்க வராங்க. அப்ப வரும்பொழுது அந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே வந்தாலும் 10,000 பேர் இருக்க இடத்துல 50,000 பேர் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தை முடக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களுடைய பாதுகாப்புக்கு சேலஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிறது தான் ஒரு அரசியல் முதுச்சேற்ற தன்மைங்கிறத நாங்க பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். 21 நாள் தான் இருக்குது. இல்ல அதுதான் சொல்றேன். இதுதான் சொல்றேன். எங்களுக்கு தலைவர் வந்து தமிழ்நாடு முழுசும் போறதுக்கான எல்லா டூர் ப்ரோக்ராம் போட்டாச்சு. பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, பர்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப பர்மிஷன் கேட்டா ஆப்ல கேட்டா தலைவர் வந்து தேர்தல் கமிஷனை பார்த்துட்டு வந்த பிறகு பர்மிஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பர்மிஷன் கொடுக்கிற இடத்துல
நான் திருப்பியே சொல்றேன், நான் காவல்துறை வந்து நாங்க குற்றம் சாட்ட சொல்லணும் ஒட்டுமொத்தமா சொல்லல. நான் பெரம்பூர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஏன் வில்லிவாக்கத்துல கூட வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, எங்க மாவட்டத்தில் ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஆனால் கொளத்தூர்ல 0%. கொளத்தூர்ல சாலைகளை வந்து எந்த விதமான பிளானும் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடம் போகும்போது மக்கள் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாங்க உடனே கேம்பெயினை முடிக்க வேண்டிய எங்களுக்கு ஒரு ஜனநாயக கடமை இருக்கு, மக்கள் மேல எங்களுக்கு அன்பு இருக்கு. அது இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற நாளை காலையில போய் முறையிடுவோம். கண்டிப்பா நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா போலீஸ் ஆபீசர் மாற்றங்கிற கோரிக்கையை நாங்க கடுமையா அழுத்தம் கொடுப்போங்கிறது எங்களுடைய கோரிக்கை. கரூர் விவகாரம் வந்து சிபிஐல விசாரணை போயிட்டு இருக்கும்போது நீங்க செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாருன்னு சொல்றீங்க, மீண்டும் அது போல பண்ண போறாங்க. விசாரணை போயிட்டு இருக்கும், நம்ம ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. விசாரணை போயிட்டு எங்களுடைய குற்றச்சாட்டுகள் வந்து எப்படி வேணா நாங்க சொல்லலாம். விஜய் அவர்கள் வந்து சிபிஐல வச்சிருக்காரு, செந்தில் பாலாஜி தான் காரணம். அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு? நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். அதுக்காக என்கொயரி போயிருக்கு. அதனாலதான் சிபிஐ அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. சார், இப்போ கொளத்தூர்ல வந்து முதல்வரோட கூட்டம் வரல, எங்களுக்கு தான் நிறைய கூட்டம் வந்துச்சு அந்த மாதிரி சொல்றீங்க, மக்கள் கூட்டம். நீங்க லைவ் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்கிற காட்சி இருக்குது. நீங்க தாவேக்காக்கு மட்டும் தான் கூட்டம் அதிகமா இருக்கு, நிறைய கற்பனையில பேசுற மாதிரி இருக்குது. நீங்க தயவு செஞ்சு திருப்பி லைவ் பாருங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். யாருக்கு கூட்டம் அதிகமா வருது? இல்ல நான் மதிப்பு அது குறைச்சு மதிப்பெடுக்க அர்த்தம் கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்களோட ரோட் ஷோல காவல்துறை 1000-2000 பேர் பாதுகாப்பு கொடுக்கறாங்க. இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டெப்தான கிரவுட் வந்து அங்க வரதில்லை. இதுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து குறைச்ச மதிப்பெண்ண சொல்ல, டெப்தான கிரவுட் வராதும் பொழுது ஒரு 2000 போலீஸை போட்டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு 10 அடிக்கு போலீஸை நிப்பாட்டுறீங்களா? அதே மாதிரி டெப்தான கிரவுட் வந்து இன்னொரு தலைவருக்கு வரும்போது அது எங்க தலைவர் மட்டும் கிடையாது, எந்த தலைவராக இருந்தாலும் நான் சொல்றேன். அப்ப மக்களுடைய பாதுகாப்பு காவல்துறை அதே மாதிரி ஒரு பிரியாரிட்டி கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் முதல்வருக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? இல்ல அவர் இன்றைக்கு முதல்வர் கிடையாது, காபந்து முதல்வர். இன்றைக்கு அவர் ஒரு வேட்பாளர் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க 234 வேட்பாளருக்கும் இன்னைக்கு ஒரே சட்டம் தான். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சுன்னா யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி வழி நடத்தணும், எல்லா கட்சிக்கும் மக்களுடைய சந்திப்புக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஹையான கிரவுட் எங்க வருது, எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரீட்ல வரும், இதெல்லாம் வந்து ஜெனரலா இது வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி மீட்டிங் வரும்பொழுது எந்த அளவுக்கு ஹை இன்டென்சி கிரவுட், அதாவது ஹை இன்டென்சி கிரவுட்னு சொல்லுவோம். 10,000 பேர் இருக்க இடத்துல 50,000 பேர் வருவாங்க. இன்னைக்கு பெரம்பூர்ல இருந்து அங்க வரதுக்குள்ள 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்குள்ள போய் சேர்த்திருக்க முடியும். ஏன் எங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு? அதுதான் ஹை இன்டென்சி கிரவுட், அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய ஹை இன்டென்சி கிரவுட். இது வந்து உளவுத்துறைக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும் இவர் வந்தா என்ன மாதிரி வரும். அப்ப பிளான் வந்து பெரம்பூர்ல பக்காவா இருந்துச்சு, அதுதான் சொல்ல வரேன். ஆனா கொளத்தூர்ல இல்ல. இதுதான் வந்து திட்டமிட்ட சதிங்கிற. இதை வந்து வீடியோ ஃபுட்டேஜ்ல இருக்கு, மீடியா ஃபுட்டேஜ்ல இருக்கு, மக்களுக்கு தெரியும். கொளத்தூர் மக்கள் இதை இன்னைக்கு வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. கண்டிப்பா இது வந்து அவருக்கு எதிராக திரும்பும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எதிராக திரும்புங்கிறத என்னுடைய பதிவு. முதலமைச்சர் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதலமைச்சர் டிப்டி சிஎம் எல்லாமே கேம்பெயின் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அனுமதியை வந்து முன்கூட்டியே வாங்கிடுறாங்க. ஒரு நிமிஷம் அனுமதி இல்ல. அதாவது நீங்க ரூலை புரிஞ்சுக்கணும். 48 hours அப்புறம் தான் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. இருக்கிற 22 நாள்ல நீங்க பர்மிஷன் வந்து ஆப்ல பர்மிஷன் இல்ல, ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பர்மிஷன் ஆப்ல, அதுதான் சொல்றேன். நான் என்ன கேள்வி கேட்டு சொல்றேன். எந்த இடத்துல ஆப் ஒரு தொகுதியில ஒவ்வொரு தொகுதியில ஒரு ஆர்ஓ வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த ஆர்ஓ வந்து போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ஓசி வாங்குவாங்க. இத பிரச்சனை புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப போலீஸ் என்ஓசி வாங்கணும்னா டிவிகேக்கு முன்னாடி எப்படி போலீஸ் பர்மிஷன் கொடுத்தீங்க, டிவிகேக்கு மட்டும் போலீஸ் வந்து என்ஓசி கொடுக்க டிலே பண்ணுது. மித்த எல்லா கட்சிக்கும் என்ஓசி டக்குன்னு கொடுத்துருவாங்க. நாங்க ஆப்ல நாங்க ஃபர்ஸ்ட் தலைவருடைய ப்ரோக்ராம் வந்து நாங்க ஆப்ல பண்ணி தான் நாங்க பர்மிஷன் வாங்கணும். வாங்காமலாம் இல்ல. 3000 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்க, ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆனால் எந்த கட்சியா இருந்தாலும் கூப்பிட்டு உடனே அங்க இருக்கவங்க யார் பர்மிஷன் பேசுவாங்க. இல்லங்க இந்த இடத்துக்கு பதிலா அந்த இடத்துல உடனே கொடுத்துருவாங்க. மித்த எல்லா கட்சிக்கும் கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கும்போது எங்களுக்கு மட்டும் காவல்துறை என்ஓசி கொடுக்கலன்னா ஆர்ஓ கொடுக்க முடியாது. ஆர்ஓ ஸ்ட்ரைட்டா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் ஆர்ஓ வந்து காவல்துறையோட என்ஓசி இல்ல. அப்ப காவல்துறை இன்னைக்கும் ஷிஃப்ட் பண்ணாம இருக்கிறதுனாலதான் வேணுக்குன்னு திருப்பி டிவிக்கு பர்மிஷன் கூட இழுத்தடிக்கப்படுது. நாங்க முறையிட்ட பிறகு எனக்கு ஆர்ஓ வந்து டக்குன்னு பர்மிஷன் கொடுத்துறாங்க. எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுல இப்ப டிலே கிடையாது. அது வந்து 4 நாளுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை. தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேராக கமிஷனர் பார்த்து வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்து வந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப எங்களுக்கு தமிழ்நாடு முழுசு அப்ரூவ் கிடைக்குது. ஆனால் பிரச்சனை
எந்த இடத்துல ஹை இன்டென்சிவ் கிரௌடு வந்து வருதோ அந்த சாலைகளை பெரம்பூர்ல எவ்வளவு அழகா அன்னைக்கு நைட் உட்காந்து காவல்துறை உட்காந்து பிளாக் பண்ணி பேசினாங்களோ அது மாதிரி கொளத்தூர்ல இன்னைக்கு நடக்கல. இன்னைக்கு மக்கள் பயங்கரமான அவதியானாங்க. அதுக்காக தான் நாங்க கேம்பெயினை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு போனோங்கிறத பதிவு பண்றோம். எல்லா அரசியலையும் நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், எதிர்கட்சியில தான் கேட்கிறேன். நம்மளுடைய அரசியலுடைய ஃபைட்டு ஜனநாயக பூர்வமா நம்ம வந்து மேடையில பேசுவோம், மக்கள் கிட்ட சொல்லுவோம், நல்லது சொல்லுவோம், நீங்க என்ன தவறு செஞ்சீங்க நாங்க சொல்ல போறோம், அவ்வளவுதான் நம்ம ஃபைட்டு. ஆனால் மக்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறது தான் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஐயா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோள், திமுக காரனுடைய வேண்டுகோள். இந்த 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 நெருப்பு விளையாட்டை மக்கள் கிட்ட விளையாட வேணாங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அவ்வளவுதான் நான் பேசுறேன், தவிர இதுல வந்து யாரையும் தாக்குறதுக்கு நான் பேச வரல. நெக்ஸ்ட் முக்கியமா வந்து இல்ல மாத்தி சார் போலீசாருக்கு வந்து அலட்சியமாக தான் இந்த செயல்பட்டாங்க. ஒரு குற்றச்சாட்டு மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ரசிகர், அதாவது இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட முக்கியமான நட்சத்திரமான இருக்கக்கூடிய உங்களுடைய விஜய் அவர்கள் வருது ஒரு அனுமதி வாங்குறோம் அப்படின்னா 2 நாள்ன்றது அவசியம் படாது இல்லையா? ஏன்னா கூட்டங்கள் அதிகமா, ரசிகர் கூட்டம் தான் அதிகமா இருக்கும் தவிர்த்து கட்சிகளோடு சார்ந்த கூட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்க போறது கிடையாது. அதாவது ஏன் வந்து 2 நாட்கள் ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டுல நோட்டிபிகேஷன் வந்த பிறகு எல்லா கட்சியும் இந்த 4 நாளா தான் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல போகும். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ணாதான் ஆர்ஓ கண்ட்ரோல்ல போகும். ஆர்ஓ வந்த பிறகு ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து செட்டில் ஆகணும், அவங்க ஏரியாவில் செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் பர்மிஷன் பண்றதுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டாங்க. இது யாரும் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி திட்டமிட்டு பண்ண முடியாது. நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, எலெக்ஷனுக்கு 21 நாள் இருக்கு. அதுல பர்மிஷன் வந்து கரெக்டா எல்லா கட்சியும் என்ன வாங்குறாங்களோ, இதே அதிமுக எப்ப பர்மிஷன் வாங்கினாங்க 2 நாள் முன்னாடி தான் வாங்கியிருப்பாங்க. நாளன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு தான் வாங்கியிருப்பாங்க. 234 தொகுதிக்கு 234 ஆர்ஓ இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பர்மிஷன் ரூட் போடும் பொழுது அந்தந்த மாவட்ட செயலாளர் 2 நாள் முன்னாடி, இப்ப நாளைக்கு வந்து நாங்க கன்னியாகுமரி வந்து அடுத்து 10 நாள் கழிச்சு போறோம், அதுக்கு இப்ப நாங்க பர்மிஷன் அலோவ் பண்ணிட்டோம். சென்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம், அதுக்கு இப்ப நாங்க 2 நாள் போடுறோம். சோ பர்மிஷன் பிரச்சனை இல்லை. நாங்கள் சொல்றது மக்களுடைய பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. அந்த காவல்துறை இயக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் கொஞ்சம் அவங்களுக்குள்ள இருக்க முரண்பாடுகள் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல ஆர்வ சொல்றதை காவல்துறை கேட்கறது இல்ல. இது ஆர்வவை எங்ககிட்ட பதிவு பண்றாங்க. இதை நாங்க மக்கள் மத்தியில நான் கொண்டு சொல்றோம். நாளைக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நாங்க சொல்லுவோங்கிறது எங்களுடைய பதிவு. இல்ல அதை நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், ஒரு அதிகாரியுடைய பெயரை தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. அது வந்து நாங்க வந்து கரெக்டா எலெக்ஷன் கமிஷன் கிட்டே நாங்க வந்து எங்களோட லெட்டர்ல நாங்க சொல்லுவோம், நாங்க பதிவு பண்ணுவோம். ஓகே, முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. எலெக்ஷன் டைம் எல்லாரும் பிஸியா இருப்போம். தேங்க்யூ.